வெல்கம் டு சாய்ராம் கம்ப்யூட்டர் டுட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து நீங்கள் +2 சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா இந்த எக்ஸலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ஷன். ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸசைஸையும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ் 1. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து டோட்டல் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 500 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எடுத்திருக்க மார்க் டோட்டல், ஆவரேஜு, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க, மினிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க, நம்ம என்ட்ரி பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸசைஸ்க்கு போகலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டோட்டல், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இதை வந்து ரைட் டவுன் பண்ணிக்கிடுங்க, உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் பாருங்கள், டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1. டோட்டல் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். எப்போவுமே ஃபார்முலா எழுதும்போது ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். இப்போ வந்து B3, இப்போ பாருங்கள், மவுஸுக்கு கர்சர் பார்த்துட்டே இருங்க. B4, பிங்கிறது காலம், 4ங்கிறது ரோ. B4ங்கிறது தமிழ் மார்க்கு ப்ளஸ் இப்போ அந்த 5 மார்க்கையும் ஆட் பண்ணுறோம். மேக்ஸ் மார்க்குங்க D4, C4ல் இருக்குது. ஸோ அடுத்து D4 ப்ளஸ் E4 ப்ளஸ் F4ன்னு டைப் பண்ணுறோம். ஓகேங்களா? எப்போவுமே ஃபார்முலா போய் ஈக்குவல் டு போட்டு ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபார்முலா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா அங்கே போய் மாற்றிக்கலாம். B4 ப்ளஸ் C4 ப்ளஸ் D4 ப்ளஸ் F4. இது 5 ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம வந்து இது 5 மார்க் லிஸ்ட்டு ஓகே பார்த்துக்குறோம். இப்போ கண்ணன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்குறோம். ஸோ ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவல் எழுதிக்கிறோம். கண்ணனுடைய இது எங்கே இருக்குன்னா Bயில் 5 ரோவில் இருக்குது. ஸோ தமிழ் மார்க் வந்து B5 ப்ளஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் மார்க் எங்கே இருக்குது C5. அடுத்து வந்து D5 சயின்ஸ் மார்க்கு. சோசியல் மார்க் எங்கே இருக்குது E5ல் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மார்க் வந்து F5 போட்டு என்ட்ரு பண்ணு. ஸோ இது 5 காலமாக ஆட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இதை விட ஈஸியான மெத்தட் வந்து இன்னொரு ஃபார்முலா ஈக்குவல் டு போட்டு சம்முன்னு கொடுக்குறோம். எந்த செல்லுலேருந்து எந்த செல்லு வரைக்கும்ங்கிறத வந்து இதில் காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கிறோம், சம்முன்னு டைப் பண்ணுறோம், ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ப்ராக்கெட் போட்டு எந்த இடத்துல இப்போ ராஜாங்கிறது என்ன பி காலத்தில் 6th ரோவில் இருக்கார். ஓகேங்களா? தமிழ் மார்க்குங்க B6. ஓகே, B6 போட்டு ஒரு செமிகோலன் போடணும். எண்டு இங்கிலீஷ் மார்க் எங்கே இருக்குது F6ல் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு செமிகோலன் கொடுத்து F6ன்னு டைப் பண்ணுறோம். கோலன் கொடுத்துக்கிறோம், F6ன்னு போட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிடறோம். அடிச்சிங்கன்னா டோட்டல் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபார்முலா ப்ளஸ் போட்டு பண்ணுறது. இதே 100 பேருக்கு போடணும்னா நீங்கள் டைப் பண்ணிட்டே இருக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நம்ம ஈக்குவல் டு சம்முங்கிற ஃபார்முலா எந்த செல்லுலேருந்து எந்த செல்லு வரைக்கும் காமிக்கிறதுக்காக இதை காமிக்கணும். ஈக்குவல் டு போடுறோம், சம் போடுறோம், ப்ராக்கெட் போடுறோம், எந்த செல்லில் ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த செல் வரைக்கும் ஆட் பண்ணணும்னு காமிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதாகும். இப்போது கார்த்திக்குடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் இதை பார்க்குறோம். ஈக்குவல் டு போடுறோம், சம் போடுறோம். கார்த்திக்குடைய ஸ்டார்டிங் எங்கே இருக்குது B7. B7லேருந்து F7 வரைக்கும் போடுவோம். அப்போ காசிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு பதில் ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் போடுறோம். B8லேருந்து F8. B8 கோலன் F8. ஓகேங்களா? கோலன் போடணும், F8 போட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் போட்டு என்ட்ரு அடிக்கணும். ஸோ இதான் வந்து டோட்டல். இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜுக்கு என்ன பண்ணுறோம், இதுவும் எங்கேருந்து எது வரைக்கும்னு காமிக்கணும். B3லேருந்து F3. இப்போ டோட்டலுக்கு சம்முக்கு எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் எரர் வரும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் ப்ராக்கெட் போட்டு குமாரோட எங்கேருந்துக்கு B4லேருந்து இங்கிலீஷ் மார்க் எங்கே இருக்குது F4. B4 கோலன் F4 க்ளோசிங் ப்ராக்கெட் ஒரு என்டர்.
ஸோ ஆவரேஜ் மார்க்கை அதுவே நமக்கு கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ இதுக்கு ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இதில் கடைசி வீடியோவில் இந்த எண்டு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து கண்ணன் ஈக்குவல் டு ஆவரேஜ் B5லேருந்து கோலன் F5 போட்டு ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு ஒரு என்ட்ரிக்கு அடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ராஜா இப்போ ராஜாங்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ராஜாவுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ் ராஜாவுடைய ஸ்டார்டிங்னா B6லேருந்து F6 வரைக்கும். கார்த்திக் போடுறோம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், நான் வந்து மிஸ்டேக் எப்படி காமிக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் வரும். ஈக்குவல் டு போடுறோம், ஆவரேஜ்னு டைப் பண்ணாமல் B5லேருந்து B7லேருந்து F7 போட்டோம்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸோ நம்ம கரெக்ட் பண்ணணும். ஈக்குவல் டு போட்டு ஆவரேஜ் B7லேருந்து F7. ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மேலே ஸ்டேட்டஸ் பாரில் காமிக்கிற ஃபார்முலாவில் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ காசியுடைய ஆவரேஜ் பண்ண ஈக்குவல் டு, இப்போ நான் ஈக்குவல் டு போடாமல் டைப் பண்ணுறேன், என்ன எரர் வருதுன்னு பாருங்களேன். ஆவரேஜ் ப்ராக்கெட் B8லேருந்து F8ன்னு போடுறேன். உங்களுக்கு என்ன எரர் வருதுன்னு நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். பாருங்கள், ஆன்சரே வரல. ஏன் ஆன்சர் வரல? ஸோ ஃபார்முலா டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டுங்கிறத டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் அங்கே மேலே போயும் சேஞ்ச் பண்ணலாம், அல்லது இங்கே செல் பார்லேயே ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கிறோம், ஆவரேஜ் போடுறோம். காசியுடைய ரோ எதில் இருக்குது? 8th ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் வந்து தமிழ் மார்க் வந்து B8லேருந்து இங்கிலீஷ் மார்க் எங்கே F8 வரைக்கும் போட்டு அடிக்கிறோம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக், இப்போ ஆவரேஜுங்கிறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டேன், தனியாக சரியாக போடாதனால உங்களுக்கு எரர் வருது. ஸோ கரெக்ஷன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணணும். நீங்களே தப்பாக டைப் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரலன்னா என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது டக்குன்னு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராக்கெட் போட்டு நான் இப்போ பார்த்துங்க தப்பாக அடிச்சிடறேன். ஏன்னா காசி வந்து 7ல் இருக்கார். இப்போ கார்த்திக் இது பற்றி டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஆவரேஜ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏதாவது சேஞ்சஸ்னால் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் பாரில் போய் ஆவரேஜை போய் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த செல் அட்ரஸ் B6 B7 கரெக்டாக கொடுத்தா தான் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே கரெக்டாக வரும், இல்லைன்னா மாறி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க, மினிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் டைப் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு மேக்ஸு. இப்போ தமிழ் சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இப்போ நீங்கள் அந்த 5 பேர் இதில் பார்த்தா 100ங்கிறது தான் மேக்ஸிமம் மார்க். ஓகேங்களா? இதே ஒரு 1000 பேர் எழுதியிருக்காங்க, நம்ம மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு மேக்ஸு ப்ராக்கெட் போட்டு B4லேருந்து B8 வரைக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி மினிமம் கண்டுபிடிக்கிறோம். இந்த சப்ஜெக்டில் யார் மினிமம் மார்க் எடுத்திருக்காங்கன்னா ஈக்குவல் டு மினிமம் MIN போட்டு ப்ராக்கெட் போட்டு தமிழ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் எங்கே வரும்? குமார் வந்து B4லேருந்து ப்ராக்கெட் போட்டு B4 கோலன் காசி வரைக்கும் முடியும். காசி வந்து என்ன 8 ரோ, ஸோ B8 வரைக்கும் போகிறோம். ஸோ 86 தான் கம்மியான மார்க்கு. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் கம்மியான மார்க்கை இதை பார்த்துக்கணும். இதே மாதிரி மேக்ஸ் சப்ஜெக்டில் யார் வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு மேக்ஸு, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோங்கிறத பார்க்குறோம். மேக்ஸ் எந்த காலத்தில் இருக்குது? C காலத்தில் இருக்குது. ஸோ அதனால் C4. ஸோ ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா மாற்றி டைப் பண்ணணும். ஈக்குவல் டு மினிமம் மேக்ஸிமம் ப்ராக்கெட் B4 டு காசி வந்து B8 வரைக்கும்னு போடுறோம். சாரி, C4லேருந்து C8. அதே மாதிரி மினிமம் பார்க்கணும். இப்போ அதில் மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்துரும்.
சப்ஜெக்ட்லேருந்து ஈக்குவல் டு மேக்ஸிமம் ப்ராக்கெட் சயின்ஸ் எதில் இருக்குது, டி காலத்தில் இருக்குது. ஸோ D4லேருந்து D8 வரைக்கும் டைப் பண்ணணும். D4:D8 ப்ராக்கெட் போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிடுங்க. ஓகேங்களா? 99 தான் மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காங்க. சோசியல் சயின்ஸ் பார்க்குறோம். ஈக்குவல் டு மேக்ஸு MAX ப்ராக்கெட்டு சோசியல் சயின்ஸ் எந்த காலத்தில் இருக்குது, F காலத்தில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து 4, F4லேருந்து F8 வரைக்கும் டைப் பண்ணுறேன். F4:F8 ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு ஒரு என்டர். ஸோ 99 தான் மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு பார்க்குறோம். ஈக்குவல் டு மேக்ஸிமம் ப்ராக்கெட் F4:F8. ஸோ இப்போ டோட்டல் மேக்ஸிமம் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹை மார்க் எடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இதே 100 ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் ஆவரேஜ் எவ்வளோ எடுத்துருக்காங்க ஈக்குவல் டு மேக்ஸ் போட்டு ஆவரேஜ் இதில் ஹெச்சில் இருக்குது. ஸோ H4:H8 போட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுறோம். ஸோ ஏதாவது மிஸ்டேக்குனால் இந்த மாதிரி இந்த நேம் கொஸ்டின் மார்க்லாம் வரும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 கோலம் போட்டேன். ஸோ என்ன ப்ராக்கெட் போடாமல் அதில் ப்ராக்கெட் போடாமல் விட்டுட்டேன். ஸோ மேக்ஸ்ன்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோசிங் ஃப்ரண்ட் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட்டையும் போட்டு என்ட்ரு பண்ணால் தான் கரெக்டாக ஆன்சர் வரும். 91% தான் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மினிமம் மார்க் எவ்வளோ எடுத்துருக்கோன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் போடுறோம். ஸோ இப்போ என்ன மேக்ஸில் மினிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஈக்குவல் டு மினிமம் MIN போட்டு மேக்ஸ் எதில் இருக்குது C4லேருந்து C4:C8 போட்டிங்கன்னா மினிமம் மார்க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 55 தான் மினிமம் மார்க்கு. ஸோ இப்போ சயின்ஸில் மினிமம் மார்க் எவ்வளோ ஈக்குவல் டு போகிறோம் MIN மினிமம் போட்டு சயின்ஸ் வந்து D4லேருந்து D8 வரைக்கும் போகிறோம். D4:D8 ப்ராக்கெட் க்ளோஸ் 69 மார்க் தான் சயின்ஸில் கம்மியான மார்க். அதுமாதிரி சோசியல் சயின்ஸில் மினிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க மினிமம் ஈக்குவல் டு மினிமம் E4:E8. நீங்கள் டைப் பண்ண டைமில் அந்த ப்ளூ ஸ்க்ரீனாக வரும். ஸோ நீங்கள் எந்த செல்லில் வந்து நோட் பண்ணுறீங்கிறது அதுவே காமிக்கும். இல்லை ஏதாவது தப்பாக பண்ணிங்கன்னா வேறு இடத்துல காமிக்கும். ஸோ ஈக்குவல் டு மினிமம் ப்ராக்கெட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து F4லேருந்து F8 வரைக்கும் பார்க்கணும். 87 மார்க் தான் கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க இதில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். அதே மாதிரி டோட்டல் மார்க்கில் மினிமம் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க மினிமம் G4லேருந்து G8 வரைக்கும் போகிறோம். 418 தான் கம்மியான மார்க், 467 வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ 10th ரிசல்ட் +2 ரிசல்ட் வரப்போது இந்த மாதிரி ஃபார்முலாம் யூஸ் பண்ணி ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸு. நீங்கள் இந்த வியூவில் பார்க்குற மாதிரியே டைப் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எதுக்காக இந்த ஃபார்முலா டைப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸில் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். அதுமாதிரி அதில் டோட்டல் எங்கே சேஞ்ச் பண்ணுறோமோ அது சம்மந்தமாக நம்ம எங்கெங்கே ஃபார்முலா எழுதியிருக்கோமோ அதெல்லாம் மாறும். இப்போ 100ன்னு மாறும் 472ன்னு மாறிச்சுக்கோங்க. ஆவரேஜ் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் 100ங்கிற இடத்துல 150ன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 100 காமிக்குது. இப்போ 150 போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சோன்னா இங்கேயும் மாறும், டோட்டல்லையும் மாறும், ஆவரேஜ்லேயும் மாறும். ஸோ நோட் பண்ணுங்கள். இப்போ 150 போட்டோன்னா மேக்ஸிமம் மார்க் டோட்டல் வந்து 522ன்னு காமிச்சா, ஆவரேஜ் 104 காமிச்சு, மேக்ஸிமம் மார்க் 150ன்னு காமிச்சிருச்சு. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது சம்மந்தம் ஃபார்முலா எங்கெங்கே எழுதியிருக்கீங்களோ அங்கே எல்லாமே மாறும். இதுதான் வந்து ஃபார்முலா யூசேஜ். ஸோ ஈஸியாக வந்து ஒரு செல்லில் நீங்கள் வேல்யூ மாறினீங்கன்னா அது செல்லு சம்மந்தமான ஃபார்முலா எங்கெங்கே எழுதியிருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே மாறும். இப்போ மினிமம் மார்க் 45ன்னு போட்டு பார்க்குறோம், மாறுது பாருங்கள். அதே மாதிரி டோட்டல் மாறிடும், ஆவரேஜ் மாறிடும், மினிமம் மார்க் மாறிடும், எல்லாம். இப்போ அந்த 100 150 100ஆக மாற்றிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எரர் இல்லாமல் டைப் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் வரும். நான் இங்கே எழுதியிருக்க வந்து டோட்டல் ஆவரேஜாக ஈக்குவல் டு போட்டுக்கிடுங்க. இந்த டபுள் கொட்டேஷன் போட்டிருக்கிறது நோட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் இந்த கவுண்ட்டுங்கிறது பார்க்கணும். கவுண்ட்டுங்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கண்ணால் பார்த்தாலே எல்லாமே என்ட்ரி பண்ணிக்குவோம். இதே 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவோம், மார்க் போடாமல் விட்டுருவோம்.
அதுக்காக தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி 5 செல்லில் என்ட்ரு பண்ணிக்கினாலும் காமிக்கும். அதுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு கவுண்ட்டு தமிழ் சப்ஜெக்ட் வந்து இதில் B4லேருந்து B8 வரைக்கும், B4லேருந்து B8 வரைக்கும் போட்டு என்ட்ரு பண்ணி 5 என்ட்ரி இருக்கான்னு 5 காமிக்குதுங்களா? ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய என்ட்ரி பண்ணுங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ராஜாங்கிற இடத்துல எடுத்தோன்னே என்ன காமிக்குது? 4ன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ நம்ம அந்த இடத்துல டைப் பண்ண மிஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்டூடெண்ட் டைப் பண்ணும்போது கவுண்டிங் கான்செப்ட் காமிப்போம். அப்போ எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, நமக்கே தெரியாமல் மிஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிடலாம். இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 கவுண்ட்டு காமிக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா மார்க்கும் கரெக்டாக அடிச்சிருக்கோம்னு ஒவ்வொன்றுக்கும் மேக்ஸு, சயின்ஸு எல்லா இதெல்லாம் 5 வந்துடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் அடிச்சிருக்கோம். சப்போஸ் ஏதாவது ஒரு காலத்தில் வந்து 4ன்னு காமிச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக மவுஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த கவுண்டுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எண்ணிக்கை கவுண்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் ஏதாவது என்ட்ரி பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா? இப்போ இது சோசியல் சயின்ஸுக்கு பார்க்கணும். ஈக்குவல் டு கவுண்ட்டு ப்ராக்கெட் போட்டு F4லேருந்து F8 வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபார்முலா போது ஈக்குவல்ட்டுங்கிறது மஸ்ட். ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறோம். அந்த ஃபார்முலாவுடைய ஷார்ட்டு இது எழுதிக்கிறோம். அப்புறம் எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் ரேஞ்ச் காமிக்கிறோம். காமிச்சா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸல்ங்கிறது ரொம்ப ஆஃபீஸ் சைட்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நீங்கள் டெக்னிக்கலாக நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இதுக்கு முதல் எக்ஸசைஸ் எல்லாம் இது எக்ஸல் பற்றி நான் சொல்லியிருப்பேன். மவுஸ் யூசேஜ் பற்றி அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துக்கிடுங்க. பார்த்து ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மவுஸ் டைப் 4 டைப் ஆஃப் மவுஸ் கர்சர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ரோ காலம் இதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸாக இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்துருங்க. இதில் இன்னும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இன்னும் அடுத்து இருந்து டோட்டல், ஆவரேஜ், ரிசல்ட்டு, ரேங்கு, கிரேடெல்லாம் வரும். அதுக்குரிய ஃபார்முலாவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த ஒரு இது சேஞ்சு பண்ணிங்கன்னா எப்படி மாறுதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அது பார்த்துட்டு இருக்கீங்களா? இது நோட் பண்ணி வச்சுருங்க. டோட்டல், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட். ஸோ அதோடய ஃபார்முலா, அதோடய யூசேஜ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இந்த தான் ஆன்சர் நான் எழுதிருக்குது. நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு பாருங்கள். பார்த்து ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.